எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்காமலே வந்திருப்பீங்க. இப்போ நான் பேசுகிறது ரெட்டை வழி கிடையாது. செர்லின் பாப்பா அம்மா. ஆமாம் மக்களே, செர்லின் பாப்பா அம்மா கேமரா முன்னாடி பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நெட்ட வழி மூலமாக பேசுகிறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒரு மாதத்துக்கு மேலேயே என்னால் சரியாக வீடியோ நேரத்துக்கு போட முடியல. 10 மணிக்கெலாம் டானு வீடியோ வந்துடும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மதியானம் சாயந்தரம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு 2 பெரிய காரணம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லுதே. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம் 4 வருஷம் முன்னாடி. பழைய வீடு தான். அந்த வீடு வாங்கினோம், லோனில் தான் வாங்கினோம். அந்த வீடு வந்து எங்கள் மாமனார் தான் வாங்கி கொடுத்தாங்க. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 4 வருஷம் கூட ஆகலை. ஒவ்வொரு இடமா கீறி பேந்து நின்றுச்சு. ஒரு நாள் பெட்ரூமு செவுரு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சீலிங்கு மேலே டமன்னு உடஞ்சி விழுந்துட்டு, நல்ல வேளை இங்கே யார் மேலேயும் விழலை. அதுக்கப்புறமா என்னாச்சு, அதை வந்து இன்ஜினியர் கொத்தனார்லாம் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போயிட்டு இந்த வீடு ரொம்ப ஒன்றுத்துக்காகவும் மோசமாயிட்டு இதை இடிச்சு தள்ளிடுங்க, இல்லைனா உள்ளே இருந்தீங்கன்னா ஏதாட்டும் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. வாங்கி 4 வருஷம் ஆன வீட்டை இடிக்க எப்படி மனசு வரும்? லோன் கூட முடியலை. ஆனால் என்ன செய்ய, வித்த பேதியில் போகிறவன் நம்மளை ஏமாற்றி விற்றுப்புட்டான். அதனால் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒரு 10-20 நாளைக்கு அதை சரி பூசி விடுவோன்னு சொல்லி அங்கேயே பூசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெட்ரூமும் கிச்சனும் இடிஞ்சிட்டு பார்த்துக்கிடுங்க. இருங்க, நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுதேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இப்படி தான் பெட்ரூமில் உடஞ்சி விழுந்தது. அந்த நேரத்துலேயே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ண, இப்படி 4 வருஷத்துக்குள்ளே இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணேன்னு தெரியாமல் நாங்களும் அந்த வீட்டை பூசினோம். நல்லா பூசிட்டு இருக்கலான்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல அதே மாதிரி விரிசல் விட ஆரம்பிச்சிட்டு 2-3 அளவு பார்த்துட்டு போயிட்டு இந்த வீட்டில் இருக்காதுங்க, பச்சை பிள்ளைய வச்சிருக்கீங்க, இது எந்த நேரம் தலையில் கூட இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ட்டாங்க. இதே நிலமை தான் பக்கத்து வீட்டு ஆட்களுக்கும். அவங்களுக்கும் இதே மாதிரி தான் டம்னு அடிக்கடி விழுந்திருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டை இடிச்சு போட்டு கொஞ்ச நாளைக்கு வாடகை வீட்டில் இருந்துட்டு இப்போ 1 வருஷம் முன்னே தான் கெட்டினாங்களாம். எங்களுக்கு முதல்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நாங்கள் அந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அப்புறமா என்னோட மாமனார் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்துட்டு சரி இந்த வீடு வேண்டாம், நம்ம இதை இடிச்சிருவோம், இங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு லேசாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தாங்க, ஆக்டிவாக இருந்தாங்க. அப்போ என் வீட்டுக்காரர் சொன்னார், செர்லின் பாப்பா அப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீடெல்லாம் நம்ம போய் இடிக்க வேண்டாம், நம்ம வந்து அதாவது வீடை ஃபுல்லாக இடிக்கலை, ஒரு 2 அடிக்கு செவரை விட்டுட்டு தான் மேலே மட்டும் இடித்தாங்க. ஏன்னா அதை வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி ஆக்கி அப்படி உயர்த்தி கட்டிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து மாமா இருக்காங்கல்ல, செர்லினுக்கு தாத்தா, அவங்க வந்து இல்லை இப்படி ஆபத்தான வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செர்லின் தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, சாப்பிட்டது செமிக்காமல் இருந்தது. அப்போ அவங்க நினச்சிக்கிட்டாங்க வயசாகுது அதனால செமிக்கலை. அவங்களுக்கு 67 வயசு. அதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக சாப்பிட்றதுன்னு சொல்லி மோரை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. செர்லினுக்கு பாட்டி எவ்வளவோ வாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் தாத்தா கேட்கவே இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, செமிக்காமல் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்துட்டாங்க. நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிற மனுஷன் ஒரு இடத்துல உட்கார மாட்டார். சரி இதில் என்ன ஆக போது, செமிக்காமல் தான் இருக்குன்னு வச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்னட்டு கொஞ்சமாக வயிறு வீங்க ஆரம்பிச்சிட்டு, வயிறும் காலும் வீங்க ஆரம்பிச்சது. செர்லின் பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, நீங்கள் இப்போ என் கூட ஆஸ்பத்திரிக்கு வரலன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டு மிரட்டினதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அங்கே பார்க்கும்போது செர்லின் தாத்தாவுக்கு கல்லீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமாயிட்டுட்டாங்க. மாமா முதலே வந்திருந்தாங்கன்னா அழகாக பார்த்துருக்கலாம். ஆனால் அவங்க ரொம்ப முத்த விட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதமாக அப்படியே விட்டுட்டாங்க. நாங்களும் எங்கள் வீட்டையும் இடித்து கெட்டதுக்கும் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். திருநெல்வேலியில் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் வந்து மதுரையில் இருக்கிற மீனாட்சி மிஸ்ஸுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போய் பார்த்தாங்க. அங்கே 10 நாள் இருந்து தான் பார்த்தோம். ஆனால் என்னாச்சு, அவங்களுக்கு வயசாயிட்டு லிவர் இருக்குல்ல, கல்லீரல் அது ரொம்ப ஃபுல்லாகவே போயிட்டு டேமேஜ் ஆகிட்டு. அதை டேமேஜ்னால் இது இந்த அவங்களுக்கு வந்து வயசாகிறதால செமிக்காமல் அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு. அப்போ லிவர்லாம் மாற்ற முடியாதான், வயசு போயிட்டான். அப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு வழியும் கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. அதை எப்படி தாங்க முடியும்? செர்லின் அப்பாவுக்கு தாங்க முடியல, அதேமாரி அவங்க பாட்டிக்கும் தாங்க முடியல. அவங்க வந்து என்ன பண்ணனே தெரியாமல் சரி டாக்டர்கிட்டே இருக்கட்டும்னு நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு எப்படி கூட்டு வர முடியும், ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உங்களால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே 10 நாள் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது சைடில் கொடுத்துட்டு பாருங்க போட்டோ. இதுதான் செர்லினுக்கு தாத்தா. ரொம்ப நல்ல மனுஷன். அதாவது செர்லின் பாப்பா அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. செர்லின் மேலேயும் சரி, செர்லின் தம்பி மேலே அவ்வளோ அன்பை காட்டுவாங்க. அவங்க ஃபோனில் எல்லாமே செர்லின் தம்பி இருக்க பார்த்தீங்களா, அந்த குட்டி பையன், அவனுடைய ஃபோட்டோ வீடியோ தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையவே கிடையாது. ஆமாம், எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க தான் செர்லின் பாப்பாவை படிக்க வச்சாங்க. எங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறது, அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த வீடு வாங்கி கொடுக்குறது, ஏன் இப்போ புது வீடு கட்டுறதுக்கு கூட அவங்க தான் எங்களுக்கு காசு கொடுக்காங்க. ஏன்னா செர்லின் பாப்பா அப்பா வந்து ப்ரைவேட் கம்பெனியில் சாதாரண வேலை தான் பார்க்காங்க. அதனால எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டே இவங்க தான். செர்லினுக்கு தம்பி 1 மாதத்தில் பிறந்தாம்ல, அவங்களுக்கு தெரியுங்களா, 7.5 மாதம். அப்போ கூட அவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு 5 லட்சம் ஆச்சு. அதுவுமே தாத்தா தான் கொடுத்தாங்க. இவங்கள மாதிரி ஒரு தாத்தாலாம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்.
இருக்கணும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. வாரம் பழம் சாக்லேட்டு இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து விடுவாங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்பை காட்டின தாத்தா இப்படி சீக்கிரமாகவே எங்களை விட்டு போயிட்டாங்க. நான் அதனால தான் சரி வர வீடியோ என்னால் போட முடியல. ஆனாலும் வீடியோ போடணுமேனு தான் போட்டுட்ருக்கேன். என்ன எங்களால் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வரவும் முடியல. கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வீடியோ போடுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். நிறைய பேர் திட்டுதீங்க, கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்கல போல். அதனால கொஞ்சம் எனக்காக டைம் கொடுங்க. இவங்க எங்கள் மாமனார், இவங்க இழப்பை எங்களால் தாங்கவே முடியல. அதுலேருந்து வெளியே வர எங்களுக்கு நாள் ஆகும். அப்படி இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்பப்போ வீடியோ என்னால் முடிஞ்சதை நான் போடுறேன். இவங்களோட ஆத்மா சாந்தியடைய எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுங்க. ஆமாம், கடவுள் நல்ல மனுஷனெல்லாம் சீக்கிரம் எடுத்துருந்தான். என்ன கடவுளை போங்க. அங்கிள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்கள் ஞாபகங்கள் எங்களை விட்டு மறையாது. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தூணா, எங்களுக்கு ஒரு அப்பாவாக, ஒரு கார்டியனாக இருந்தீங்க. உங்களை நாங்கள் எப்போவுமே மறக்கவே மாட்டோம். ஆமாம், உங்களை மறக்கவே முடியாது. உங்கள் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்கிடுதோம். நன்றி, வணக்கம்.